இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் அனுராதாபுரத்தில் இருந்து இந்திய ராணுவ விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட நிலையில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிக்கு வருகை தந்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய அமைச்சரும் தமிழக ஆளுநரும் அவருக்கு சிறப்பான வரவேற்பை அளித்த நிலையில் தற்போது சாலை மார்க்கமாக பாம்பன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக ராமேஸ்வரம் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. சிறப்பான வரவேற்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையொட்டி பாஜக தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் பிரதமரை வரவேற்க நிகழ்விடத்தில் கூடியிருக்கிறார்கள். பிரதமரின் வருகையொட்டி பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் வரை பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து ராம நவமியான இன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் ஆகிய பகுதிகள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மண்டபத்தையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்க பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிக்கு இடையே இருப்பதுதான் பாம்பன் தூக்கு பாலம். இந்த புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். 550 கோடி மதிப்பில் கடல் மட்டத்தில் இருந்து 17 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அனைத்து சோதனைகளும் முடிந்துள்ள நிலையில் இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ராம நவமியான இன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கு சுவாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். ராணிப்பேட்டை 4 வழிச்சாலை, விழுப்புரம் புதுச்சேரி இடையிலான 4 வழிச்சாலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் சென்றடைய இருக்கிறார். புதிய ரயில் பால திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 550 கோடி மதிப்பில் கடல் மட்டத்தில் இருந்து 17 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அனைத்து சோதனைகளும் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ராம நவமியான இன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார் பிரதமர். அங்கு மக்கள் மத்தியில் உரையாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் மக்கள் மத்தியில் உரையாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் சென்றடைய இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமரின் வருகையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரமே பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பிரதமரை வரவேற்க அங்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமரின் வருகையொட்டி பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிகழ்விடத்தில் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் உள்ளனர். பிரதமரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். இது பற்றிய அண்மை தகவல்களோடு செய்தி அரங்கில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கும் நிலையில் அவருடைய வருகை குறித்தான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க.
நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றிருந்த நிலையில் இலங்கையிலிருந்து இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது சாலை மார்க்கமாக சென்று அங்கிருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை பாலத்தில் இருந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாமன் தூக்கு பாலத்தினை பிரதமர் நரேந்திர மோடி திறக்க இருக்கிறார். குறிப்பாக 545 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய பாமன் தூக்கு பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக கடலில் செங்குத்தாக தானியங்கி முறையில் தூக்கக்கூடிய வகையில் இந்த பாமன் தூக்கு பாலம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் பல சிறப்பம்சங்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாமன் தூக்கு பாலத்தை பொறுத்தவரை 2.08 கிலோமீட்டர் தொலைவிற்காக முழுவதுமாக நீளத்திற்கு கடல் மட்டத்தில் இந்த பாமன் பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அதிநவீன தொழில்நுட்பம் என்பது இந்த பாமன் தூக்கு பாலம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலப்பரப்பிற்கும் அந்த ராமேஸ்வர தீவையும் இணைப்பதற்காக இந்த பாமன் பாலம் என்பது கட்டப்பட்டது. குறிப்பாக இதற்கு முன்பாக இருந்த பழைய பாலத்தில் 146 தூண்கள் என்பது வடிவமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பழைய பாலம் 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. 100 ஆண்டுகள் வரையிலாக அது தனது சேவையை வழங்கியது. குறிப்பாக ராமேஸ்வர பகுதி மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மேம்படுத்துவதற்கு இந்த பாலம் பழைய பாலம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் 100 ஆண்டுகள் கடந்ததன் காரணமாக அது தொடர்ந்து வலுவிழக்க தொடங்கிய நிலையில் 2019ஆம் ஆண்டு புதிதாக பாமன் பகுதியில் பாலம் கட்டுவதற்கான அடிக்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 545 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாலம் கட்டுவதற்கான திட்டமிடப்பட்டிருந்தது. அன்று தொடங்கிய பணி 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவு பெற்றது. அன்றிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கட்ட சோதனை ஓட்டங்கள், பல கட்ட ஆய்வுகள் என்பது செய்யப்பட்டு தற்போது இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாலத்தினை திறந்து வைக்க இருக்கிறார். இந்த பாலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போன்று கடல் மட்டத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் என்பதனால் இந்த பாலம் துருப்பிடிக்காமல் இருப்பதற்கான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பழைய பாலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த புதிய பாலத்தில் எண்ணற்ற பல சிறப்பம்சங்கள் என்பது இருக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடல் பகுதியில் 3 பாலங்கள் தற்போது உள்ளது. அதாவது சாலை போக்குவரத்திற்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலைத்துறை பார்வோம், இதுதான் இருக்கிறதுலேயே 17 மீட்டர் உயரத்திற்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பழைய பாமன் பாலம் என்பது தற்போது வரை இருக்கிறது. தற்போது புதிய பாமன் பாலம் என்பதனை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கிறார். இந்த 3 பாலங்களும் 40 மீட்டர் இடைவெளியில் ஒன்றுக்கொன்று 40 மீட்டர் இடைவெளியில் கட்டப்பட்டிருக்கிறது. முதலில் சாலை போக்குவரத்திற்கான பாலம், அதற்கு அடுத்தபடியாக பழைய பாலம், அதற்கு அடுத்து 40 மீட்டர் இடைவெளியில் புதிய பாலம். இந்த 3 பாலங்களும் 40 மீட்டர் இடைவெளியில் கட்டப்பட்டிருக்கிறது. பழைய பாலத்தில் ரயில்களை இயக்க வேண்டும் என்றால் மிகவும் மெதுவாகவே இயக்கக்கூடிய அளவிற்காக இருந்தது. குறிப்பாக 10 to 20 கிலோமீட்டர் அளவிற்கான வேகத்திலேயே இயக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அதன் மையப்பகுதி செங்குத்தாக மேல் நோக்கி ஏறும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும். 81 டிகிரி வரையிலாக இந்த பழைய பாலம் மேல் நோக்கி உயரும். ஆனால் அந்த பாலத்தினை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு அதற்கு நடுவில் கப்பல் செல்வதற்கு என்றால் 16 நபர்கள், அதாவது மனிதர்கள் உதவியால் மட்டுமே அந்த இயந்திரம் என்பது செயல்படுத்த முடியும். அந்த கப்பல் செல்வதற்கான வழிவிடுவதற்காக அந்த பாலம் மேலே தூக்கப்படும். ஆனால் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாமன் பாலத்தில் அந்த மையப்பகுதி 72.5 மீட்டர் உயரத்திற்காக 650 டன் எடை கொண்ட இந்த மையப்பகுதியாக இருக்கிறது. இது தானாகவே வெர்டிக்கல் லிஃப்டிங் என்று சொல்லக்கூடிய வகையில் செங்குத்தாக மேலே உயரக்கூடிய வண்ணத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மையப்பகுதியில் 2 புறங்களிலும் 315 டன் வெயிட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோப்கள் என்பது 24 ரோப்கள் 4 பகுதிகளிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக மின்சார வசதியுடன் தானாகவே மேலியங்கு வண்ணம் இயரிங் சிஸ்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 50 கிலோமீட்டருக்கு மேலாக காற்றின் வேகம் இருந்தால் உடனடியாக ரயில் இயக்கத்தினை நிறுத்துவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அதிநவீன தொழில்நுட்பத்தில் தற்போது இந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாமன் பாலம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த பாமன் பாலத்தினை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் திறந்து வைக்க இருக்கிறார். இன்னும் ஒரு சில மணி நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அந்த பகுதிக்கு வருகை தந்து பாலத்தினை திறந்து வைக்க இருக்கிறார். செங்குத்தாக 17 மீட்டர் உயரம் அளவிற்காக இந்த மையப்பகுதி என்பது செங்குத்தாக மேலே உயரும். ஒட்டுமொத்தமாக இது 17 மீட்டர் அளவிற்காக மேலே
மேலே உயரக்கூடிய அளவிற்காக இருக்கிறது. சாலை பாலம் 17 மீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு இணையாக இந்த பாலம் மேலே உயர்வதன் காரணமாக அந்த கடல் பகுதியில் மையப்பகுதியில் அந்த தூக்கக்கூடிய அந்த பாலத்தின் மையப்பகுதியில் பெரிய ரக கப்பல் வரை பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த ராமேஸ்வரம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி இதற்கிடையிலான கப்பல் போக்குவரத்து அதிகரிக்கக்கூடும். இதனால் வணிக ரீதியாக இந்தியா மேம்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று இந்த ரயில்வே வேகத்திலும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படுகிறது. குறிப்பாக 80 கிலோமீட்டர் அளவிற்காக ரயில்கள் இந்த பாலத்தில் புதிய பாலத்தில் இயக்க முடியும். குறிப்பாக செங்குத்தாக மேல் நோக்கி இயக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் 50 கிலோமீட்டர் வேகத்திற்காக அந்த ரயில் இயக்க முடியும். அதே போன்று பழைய பாமன் பாலத்தில் ஒரு வழி பாதையாக மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் புதிய பாமன் பாலத்தில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு 2 வழி பாதை கட்டுவதற்கான கட்டமைப்புகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதன் நிலைத்தன்மையை பொறுத்தவரை 146 தூண்கள் பழைய பாமன் பாலத்தில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் புதிய பாமன் பாலத்தில் 333 கான்கிரீட் தூண்கள் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலாக 99 இணைப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முழுவதுமாகவே கான்கிரீட்டாலும் இரும்புகளாலும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3 வகை வர்ணங்கள் என்பது பூசப்பட்டிருக்கிறது. துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக லக்னோ ரயில்வே ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தலின்படி பாலம் இருக்கும் இடத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அங்கிருந்து வாகனங்களில் கொண்டு வரப்பட்டு இந்த பணிகள் ஒவ்வொன்றும் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 5 ஆண்டுகள் நடைபெற்ற பணிகள் என்பது தற்போது முழுவதுமாக நிறைவு பெற்று பாலம் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பாலத்தினை திறந்து வைக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ராமேஸ்வர பகுதி மக்களின் நீண்ட நாள் எதிர்ப்பாக இருப்பது கூடுதலான ரயில்கள் என்பது இயக்க வேண்டும் என்பதாக. குறிப்பாக பழைய பாமன் பாலம் கடந்த 2022ஆம் ஆண்டு முதலாக தனது சேவையை நிறுத்தி கொண்டது. முழுவதுமாக பழுது ஏற்பட்டதன் காரணமாக ரயில் சேவை என்பது நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் நோக்கி இயக்கக்கூடிய அனைத்து ரயில்களுமே மண்டபம் ரயில் மட்டுமே இயக்கப்படும். மண்டபத்தில் இருந்து பேருந்துகள் அல்லது சாலை வழியாகவே பயணம் மேற்கொண்டு ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய சூழல் என்பது கடந்த 3 ஆண்டுகளாக நிலவி வந்தது. தற்போது ராமேஸ்வர பகுதி மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் புதிய பாமன் பாலம் என்பது கட்டி இன்னும் சற்று நேரத்தில் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கோரிக்கை என்பதனை வைத்திருந்தார்கள். குறிப்பாக கடந்த பழைய பாமன் பாலம் 100ஆண்டு விழாவின் போது சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு கூடுதலாக ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்திருந்தார்கள். தற்போது அதுவும் நிறைவேற்றக்கூடிய வகையில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் என்பது இயக்கப்பட இருக்கிறது. அந்த ரயில் சேவையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இது மிகவும் அங்கு இருக்கக்கூடிய ராமேஸ்வர பகுதி மக்களுக்கு பயனுள்ள வகையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ரயில் சேவை டெல்டா மாவட்டங்கள் வழியாக சென்னை அடைவதன் காரணமாக டெல்டா மாவட்ட மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலாக இந்த ரயில் சேவை இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த புதிய பாமன் ரயில் பாலத்தினை திறந்து வைத்ததற்கு பிறகாக சாலை மார்க்கமாக அங்கு இருக்கக்கூடிய ராமேஸ்வர கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திடலில் கலந்து கொண்டு அந்த திடலில் 8400 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவினை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாஜகவின் மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு என்பதனும் பாஜக சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் 5000க்கும் மேற்பட்டோர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது அங்கு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த புதிய பாமன் பாலத்தினை திறப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையிலிருந்து பாமன் மண்டபத்திற்கு வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சாலை மார்க்கமாக புறப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பாமன் மேம்பாலத்திற்கு வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சாலை பாலத்தில் இருந்தவாறு புதிய பாமன் பாலத்தினை திறக்க இருக்கிறார். திறந்ததற்கு பிறகாக செங்குத்தாக 17 மீட்டர் உயரத்திற்கு அந்த புதிய பாமன் பாலம் திறந்து காட்டப்படும். அதன் தொடர்ச்சியாக இந்திய கொடியை தாங்கியவாறு இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் அதன் வழியாக
இயக்கப்பட்டு பிரதமர் அதனை பார்வையிடுவார். 20 நிமிடம் வரையிலாக இந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற இருக்கிறது. இதனை தொடர்ச்சியாகவே அங்கிருந்து சாலை மார்க்கமாக 15 கிலோமீட்டர் அளவிற்கான தொலைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி சாலையில் புறப்பட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். அதற்கு பிறகாக சாலைகள் தொடர்பான நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கான நிகழ்விலும் பங்கேற்க இருக்கிறார். ராமேஸ்வர மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடிய வகையிலாக இந்த பாம்பன் பாலம் இருக்கும் என்பதாக ராமேஸ்வர மக்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் சாலை மார்க்கமாக கடந்து செல்வதில், போக்குவரத்தை மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் என்பது ராமேஸ்வர பகுதி மக்களுக்கு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக படகுகளில் சென்று மீன் பிடிப்பது அவர்களது பிரதான தொழிலாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் படகுகள் பழுது ஏற்பட்டாலும் கூட அந்த படகுகளை சீர் செய்ய வேண்டும் என்றால், பேருந்துகளில் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கான செலவு என்பது அதிகமாகிறது. ஆனால் ரயில் போக்குவரத்து தொடங்கிவிட்டால் ரயில்களில் செல்லும் போது அவர்களுக்கான அந்த வசதிகள் என்பது அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பயனடைவதற்கான பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் நம்மிடம் கருத்து தெரிவிக்கக்கூடிய சூழலும் இருந்தது. தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் மக்கள் பெரிதும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த புதிய பாம்பன் பாலம் என்பது திறக்க இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக வெர்டிகல் லிஃப்டிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக செங்குத்தாக தானியங்கி முறையில் மேல் நோக்கி எழக்கூடிய அளவிற்காக இந்த பாம்பன் பாலம் கடலுக்கு நடுவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 545 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற இந்த பாம்பன் பாலம் திறக்கப்பட இருப்பது என்பது ராமேஸ்வர பகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பையும் ஆவலையும் அதிகப்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலாக கூடுதலாக ராமேஸ்வரம் மற்றும் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவை தொடங்க இருப்பது மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயலானி, இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் பாம்பனை சென்றடைய இருக்கும் நிலையில் அங்கு பிரதமரை வரவேற்பதற்காக என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிகழ்விடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க? நிச்சயமாக, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஹெலிகாப்டர் வாயிலாக மண்டபம் பகுதிக்கு வந்தடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியை மண்டபம் பகுதியிலிருந்து அந்த சாலை பாலத்திற்கு வருகை தரக்கூடிய அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டரில் முழுவதுமாகவே 2 புறங்களிலும் இருந்து தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பு தருவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது முழுக்க பிரதமரை வரவேற்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரும்போது தொண்டர்களை பார்த்து கையசைத்து வரக்கூடிய காட்சிகள் என்பதும் பார்க்க முடிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அங்கிருந்து வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நெடுஞ்சாலைத்துறை தொடர்புடைய அந்த பாலத்திற்கு மேலாக நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேடையில் இருந்தவாறே புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 20 to 30 நிமிடங்கள் இந்த நிகழ்வுகள் என்பது நடைபெற இருக்கிறது. முதலில் அந்த பாலத்தினை திறந்து வைக்கிறார். 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலத்தினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். அது திறந்ததற்கு பிறகாக அந்த பாலத்தின் நடுவே கப்பல் எவ்வாறு பயணிக்கும் என்பதை காண்பிக்கும் விதமாக பிரதமர் முன்பாகவே கப்பல்கள் என்பது அந்த கடலுக்கு நடுவே அந்த பாலத்தின் நடுப்பகுதி மேலே உயர்த்தப்பட்டு கப்பல்கள் இயக்கப்பட்டு பிரதமர் மோடி முன்பாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பிரதமர் நரேந்திர மோடி தாம்பரத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையிலான இந்த ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்க இருக்கிறார். இந்த ரயில் போக்குவரத்து சேவை என்பது ராமேஸ்வரத்திலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் வழியாக சிதம்பரம், சீர்காழி, விழுப்புரம் வழியாக தாம்பரத்தை வந்தடையும் என்பதாக கூறப்படுகிறது. இது மிகவும் ராமேஸ்வர பகுதி மக்களிடையே வரவேற்பை பெறக்கூடிய வகையிலாக இருக்கிறது. ஏனென்றால் ராமேஸ்வரத்திற்கு கூடுதலான ரயில் சேவைகளை கொடுக்க வேண்டும் என பல நாட்களாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது புதிதாக ரயில் பாலம் என்பதும் பாம்பன் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஒரு ரயில் சேவை என்பதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்பக்கூடியதாக இருக்கிறது. தற்போது அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பாஜக மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று மத்திய அமைச்சர் எல் முருகன், அதே போன்று ரயில்வே துறை அமைச்சர் ஆகியோர் அப்பகுதியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர்களும் அப்பகுதியில் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அப்பகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள். வருகை தந்ததுக்கு பிறகாக பாம்பன் இருக்கக்கூடிய அந்த புதிய பாலத்தினை திறந்து வைக்க இருக்கிறார்கள். ஏன்னா
எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட பாலமாக இந்த பாமன் ரயில்வே மேம்பாலம் பார்க்கப்படுகிறது. பழைய பாலத்துடன் ஒப்பிடும்போது பல சிறப்பம்சங்கள் என்பது இந்த பாமன் ரயில்வே பாலத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக பழைய பாலம் 100 ஆண்டுகள் வரை சேவை செய்திருந்தாலும் அந்த பாலத்தில் ரயில்கள் இயக்கும் போது 10 நிமிடங்கள், அதாவது 10 கிலோமீட்டர் வேகத்திலேயே ரயில்கள் இயக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த மையப்பகுதி திறப்பதற்கென்பது மனிதர்கள் உதவி கொண்டே அந்த மையப்பகுதியை திறக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அது திறப்பதற்கென்ற நேரம் எடுத்துக்கொள்ளும் என்றால் 45 நிமிடம் ஆகும். ஆனால் புதிய பாமன் பாலத்தில் தானாகவே மேலெழும்பும் வகையில் வெர்டிகல் லிஃப்டிங் முறை என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாலம் முழுவதுமாக 17 மீட்டர் உயரத்திற்கு மேலே எழும்புவதற்கு அதற்கு ஆகக்கூடிய நேரம் என்பது 5.35 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். அது மட்டுமல்லாமல் மேலே உயர்ந்து மீண்டும் கீழே இறங்குவதற்காக அதிகபட்சமாக 12 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். ஆனால் பழைய பாலத்தில் அந்த திறக்கும் பகுதி என்பது 81 டிகிரி கோணத்தில் மேலே திறக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் உதவியுடன் திறப்பதற்கு 45 நிமிடங்கள் வரை ஆகும். அது மட்டுமல்லாமல் அந்த பாலத்தின் வழியாக ரயில்கள் இயக்குவது 10 கிலோமீட்டர் வேகத்திலேயே அதிகபட்ச வேகத்தில் இயக்க முடியும். ஆனால் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாமன் பாலத்தில் ரயில்வே தண்டவாளங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும். மையப்பகுதியாக அந்த செங்குத்து தூக்குப்பாலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் அறிவுறுத்தலின்படி 50 கிலோமீட்டர் அளவு வேகத்தில் அந்த ரயிலை இயக்கலாம் என்பதாக தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 2.8 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த பகுதியை குறிப்பிட்டு 10 நிமிடங்களுக்குள்ளாக கடக்க முடியும். ஆனால் பழைய பாலத்தில் இந்த பகுதியை கடப்பதற்கு மட்டுமே 30 நிமிடங்களுக்கு மேலாக ஆகும். அதுவே கடல் பகுதியில் கப்பல்கள் ஏதேனும் வருகை தர தொடங்கினால் அது திறந்து கப்பல்கள் சென்றதற்கு பிறகாகவே ரயில்கள் இயக்க முடியும். அப்படியான சூழல்களில் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரையிலாக அந்த ரயில்கள் இயக்கப்படாமல் அங்கு காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது காணப்படும். அந்த பாமன் பகுதியில் அடைவதற்கு நேரம் என்பது அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் தற்போது புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாமன் பாலம் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் அதே போன்று நேரத்தை குறைப்பதிலும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பது ராமேஸ்வர பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாமன் பாலத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதில் துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக 3 வர்ண பூச்சுகள் என்பது பூச்சப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 30 to 36 மீட்டர் ஆழத்திற்கு காங்கிரீட் தூண்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. 333 தூண்கள் போடப்பட்டிருந்தாலும் அந்த மையப்பகுதியில் மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட தூண்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. 2 புறங்களிலும் 15 தூண்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. இந்த மையப்பகுதி ஒட்டுமொத்தமாக 650 டன் எடை கொண்டது. அதாவது 72.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த செங்குத்து வெர்டிகல் லிஃப்ட் என்று உயரக்கூடிய இந்த பாலம் என்பது 650 மெட்ரிக் டன் வெயிட் கொண்டது. எனவே இந்த எடையை சமாளிப்பதற்காகவும் அந்த பகுதியில் மட்டும் சுமார் 30 தூண்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் இணைப்பிற்காக 101 இணைப்பு தூண்களும் அதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது முழுக்க இரும்புகளால் செய்யப்பட்டிருக்கிறது. துருப்பிடிக்காமல் இருப்பதற்கான அதிநவீன தொழில்நுட்பங்கள் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் ஸ்பெயின், ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளில் அந்த செங்குத்து தூக்குப்பாலம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தற்போது அந்த வடிவமைப்பிலேயே தற்போது இந்தியாவில் முதல் முறையாக ஜெர்மன் நாட்டு உதவியுடன் ஏற்கனவே இதற்கு முன்பாக 5க்கும் மேற்பட்ட இந்த வெர்டிகல் லிஃப்ட் பேன் கட்டியவர்களுடைய அறிவுறுத்தலின்படி IIT வல்லுநர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் துணையுடன் தற்போது இந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டி முடிக்கப்பட்ட பாலத்தினை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பாமன் மேம்பாலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அந்த பாலத்தினை திறந்து வைக்க